எதிர்க்கிறது எப்படி? ஏற்கனவே எதிர்த்துட்டு இருந்தவங்க லிஸ்ட்ல நீங்க ஒரு லிஸ்ட் ஆகிக்க வேண்டியதுதான். ஏற்கனவே 3 பேர் எதிர்த்துட்டு இருக்காங்க, அதில் 4ஆவதா நீங்க ஆட் ஆகிக்க வேண்டியதுதான். டோக்கன் நம்பர் 4 தான் நீங்க. அப்ப நீங்க எப்படி எதிர்ப்பீங்க? எதிர்க்கிறதுங்கிறது வந்து ஒரு கட்சியை எதிர்க்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ, அதிமுகவின் பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அந்த கட்சியினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதை நீங்க வந்து ஒரு 4 பேர் வெளில வர்றதுனால அதை மாற்ற முடியாது. ஸோ அப்போ அந்த கட்சியை எதிர்க்கக்கூடிய திறனோ இல்லை அந்த கட்சியை எதிர்க்கக்கூடிய சக்தியோ யாருக்கும் கிடையாது. அந்த கட்சி ஒருத்தர்கிட்ட ஸ்டெடியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஒன்று அந்த கட்சியை எதிர்க்கணும்னா அந்த கட்சியை எதிர்க்கக்கூடிய வல்லமை நீங்கள் பெற்றிருக்கணும். இல்லைன்னும் போது அந்த கட்சி உங்களை நீக்கிடுச்சுன்னா நீங்கள் வேற ஒரு கட்சிக்கு போயிட்டு உங்கள் வேலையை பார்க்குறது தான் உத்தமம். அதை தான் செங்கோட்டையன் பண்ணியிருக்கிறது தான் நான் பார்க்குறேன். சார், இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஊடக பணியில் நீண்ட ஆண்டுகள்